வணக்கம் மக்களே. நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். பிடிச்சிருந்தா பழகுங்க, பிடிக்கலன்னா விலைக்கு போங்க. அதை விட்டுட்டு தப்பாக திட்டுறதும், ஒருத்தனை அவமானப்படுத்துறதும், கெட்ட வார்த்தையில் அவனை ஏசுறதும் அது தவறான செயல். மனசுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இல்லையா? இல்லை. அது யாருக்கும் தீங்கையும் விளைவிக்காது, யாருக்கும் துரோகத்தையும் விளைவிக்காது, யார் மனதையும் புண்படுத்தாது. ஆனால் பிடிச்ச மாதிரி நடித்து பழகிறதும், பிடிக்காத மாதிரி ஒதுங்கி போகிறதும், பிடிச்சும் பிடிக்காத மாதிரி ஒதுங்கி போகிறதும் இந்த லைஃப்பில் எதுக்கு இந்த வேஷம், வெளி வேஷம், உள் வேஷம், வெளி வேஷம் போட்டு வாழ்கிற இந்த மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், இனி அப்படி இருக்காதீங்க. பிடிச்சா பேசுங்க, பிடிக்கலன்னா பேசாதது, நோ ப்ராப்ளம். மனசுக்கு பிடிச்சது எதுவோ அதை செய்யுங்க. பிடிக்கலையா யார் மனதையும் நோவடிக்காதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, திட்டாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. முடிஞ்சால் 4 பேர்த்துக்கு நல்லது செய்யுங்க. முடியலைன்னா உங்களுக்கு நீங்கள் நன்மை பயக்கிற அளவுக்கு உனக்கு நீ தீங்கு விளைவிக்காதையும் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காதையும் நீ வாழ பழகிக்கொள். அதுதான். நீ உன் வேலையை பாரு, உன் கடமையை செய். நீ உதவி பண்ணலன்னாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாது. உதவி பண்ணுறத பண்ணலன்னாலும் அவனுக்கு அவன் சேர்ந்தவங்களுக்காவது உதவி செய்வான். ஆனால் உதவியே பண்ணாமல் உபத்திரம் செய்கிறாங்க பாரு, அவங்கள கொஞ்சம் கூட நம்ம பக்கத்தில் கூட அண்ட விடக்கூடாது. அதுதான் நியாயம், தர்மம், நீதி, நேர்மை. துரோகியாக இருந்தாலும் அவன் திருந்திட்டான், நல்லவன் தான். ஆனால் கூடவே இருந்து குழி பறிக்கிறான் பாரு, அவனை நம்பவே நம்பாதீங்க. இதுதான். ஓகேவா?